அது ஒரு பெரிய கெத்துங்க தான். ஆடி கார்ல போறவங்க கூட நம்ம குதிரையில போகும்போது நின்று நம்ம பார்ப்பாங்க. ₹5000 50 லட்ச ரூபா உள்ள இந்த தேர் கடையில் இப்போ வந்து மெயினுங்கன்னா ஒரு 10 குதிரை. சின்ன குதிரையில இருந்து பெரிய குதிரை வாங்குற வரைக்கும் சுழியில தான் குறியா நிக்கிறாங்க. கண்டிப்பா. அது என்னென்ன, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி கோயில் சந்தைக்கு வந்திருக்கிறோம். இதுல 5 நாள் நடக்கு. இதுல வந்து ஆடு, மாடு, கோழி, குதிரை, நாய், விவசாய சம்பந்தமான எல்லா பொருளும் இருக்கு. சின்ன பொருள்ல இருந்து பெரிய பொருள் வரைக்கும் இருக்கு. சந்தை கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அண்ணனை சந்திச்சிருக்கோம். குதிரையை வந்து அழகா டான்ஸ் ஆட வச்சிருக்காங்க. இன்னைக்கு சந்தையிலே எல்லாத்தையும் கவர்ந்த நபர்னா அண்ணன் தான். இப்ப அண்ணன்ட்ட அந்த குதிரை வளர்ப்பு பத்தியும், எப்படி இதை டான்ஸ் ஆட வச்சாங்க, அதுல என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, குதிரைகள் பத்திய சுவாரஸ்யமான தகவலை இப்ப கேட்க போறேன். இது கண்டிப்பா நீங்க பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ணே வணக்கண்ணே, உங்களை பத்தி ஒரு அறிமுகப்படுத்துங்க. என் பேர் கார்த்திக். இந்த சந்தை பாத்தீங்கன்னா பாரம்பரியமான ஒரு 5 நாள் சந்தைங்க. அதுக்கு மேற்கொண்டு இதுக்கு சேல்ஸுக்காக வராங்க, ஷோவுக்காக, எங்களை மாதிரி ஷோவுக்காக வராங்க. குதிரை வாங்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. இங்க மெயினுங்க என்ன, ராஜாக்களே வந்து குதிரையை வந்து வாங்கி மாத்திட்டு இந்த இடம் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப அதே தொடர்ந்து இப்ப எங்களை மாதிரி ஆளுங்க. இப்போ நீங்க எத்தனை குதிரைகள் கொண்டு வந்திருக்கீங்க? உங்க குதிரைகள் அல்லது நண்பர்கள் அறிமுகப்படுத்துங்க. எங்க குதிரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க 5 பேர் வந்திருக்கானுங்கண்ணா. இவரு பேரு ருத்ரங்கண்ணா. இவரு குஜராத் மாநிலத்துல நாங்க எடுத்துட்டு வந்தோம். இவரு ஒரு டிஃப்ரெண்டா ஆடுவார் டான்ஸ், நீங்க பாத்துருப்பீங்க. ஆமா ஆமா. தமிழ்நாட்டுல இந்த குதிரை தான் மெயினா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஆடுற குதிரைங்க. இந்த காலம் மாத்தி வச்சு ஆடுறதுங்க. அப்புறம் பின்னாடி எகிரி உதைக்கும், ஃபுல்லா எகிரும். அப்புறம் தலையை மட்டும் சொன்ன ஆட்டும். 2-3 விதமா ஆடும். பேர் ஜாக்குங்கண்ணா. இவர் வந்து ஒரு 1.5 வயசு குட்டியில் நாங்க வாங்கினோம். மகாராஷ்டிராவில் அக்லுச்சிங்கிற ஒரு சந்தையில வாங்கிட்டு வந்தோம். எல்லா ட்ரைனிங்குமே எங்கிட்ட தான் கத்துக்கிட்டான். இவன் வந்து சாரட்ல போவான், டான்ஸ் ஆடுவான், ரைடிங் போவான், எல்லா தொழிலும் உங்களுக்கு தெரியுங்க. ரொம்ப செல்ல புள்ள எங்க செட். ஆனா இவரு பேர் வெற்றி. அவ்வளவு ஸ்பீடா ஆடுவான். போடுற சாப்பாட்டுக்கு மீறி வேலை செய்வான். இந்த மாதிரி ஆளு ரொம்ப நன்றி விசுவாசமான ஆளு. இதுல எத்தனை ஃபீமேல் கிடக்கு, எத்தனை மேல்? எல்லாமே மேலுங்கண்ணா. எல்லாமே மேல் தான். ஆமாங்க. இல்ல மேல் தான் பயன்படுத்தணுமான்னு இருக்கிறேன். ஆமாண்ணா. அந்த ஃபீமேல் வந்து அப்பப்போ ஹீட்டுக்கு வந்துடும். அதாவது பருவத்துக்கு வந்து பருவ காலத்துல தொழிலுக்கு நம்ம கூட வந்து அப்டேட் ஆகாது, எனக்கு பண்ண ஆரம்பிக்கும். அதனால நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபீல்டு தொழிலுக்காக கெடா குதிரை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இவரு பேர் அசுரங்க. பேருக்கு தகுந்த மாதிரி தொழில் பண்ணுவாப்ல. எழுந்து அந்த 2 காலம் நடக்கும். 2-3 மணி நேரம் ஆனாலும் டயர்டாகவும் ஆடுவாப்லாம். இவரு பேர் ராவணன். கொஞ்சம் டெரரான பீஸ். எங்களை மட்டும் தான் ஒத்துப்பான், வேற யாரையும் ஒத்துக்க மாட்டான். ரெண்டாவது இவர் வந்து மேட்டிங் பர்பஸ். இன்னொன்னு இது பஞ்ச கல்யாணிங்க. குதிரையில வந்து பஞ்ச கல்யாணிங்கிறது ரொம்ப ஒரு இதுங்க. இப்போ இந்த 5 குதிரைகள் கொண்டு வந்திருக்கிறீங்க. இதெல்லாம் என்ன ரகத்தை சேர்ந்தது? இந்த 2-3 ரகம் சொல்றாங்க. இவங்க வந்து ஃபுல்லாவே காத்தி வருங்க. நம்ம பக்கம் காட்டுவாடின்னு சொல்லுவோம். காட்வாடி. இன்னொன்னு மார்வாரி. இத மன்னர்கள் பயன்படுத்துறதும் சோல்ஜர்ஸ் பயன்படுத்துறதும் அப்படி ஏதோ வகைப்படுத்துறாங்க. காட்டுவாடி வந்து மோஸ்ட்லி ஜோல்சர் யூஸ் பண்ணதுங்கண்ணா. அதாவது ராஜாக்கள் மார்வார் தான் யூஸ் பண்ணது. காது வந்து ரெண்டும் ஒட்டுனாப்ல இருக்குண்ணா. ஆமாண்ணா. அது ஒரு மாதிரி பார்க்கக்குள்ள ஃபுல்லா காது வந்து எம் டைப்ல வருவாங்க. முகம் பாத்தீங்கன்னா மான் மாதிரி வரணும். இது கொஞ்சம் பிராடா இருக்கும். ஆமா. கழுத்து ஃபுல்லா வளைஞ்சு வரணும், மயில் மாதிரி கழுத்து வரும், கொஞ்சம் நீளமா இருக்கும். ஆமா. இன்னொன்னு இந்த ரைடிங் பர்பஸ்க்கு இது நல்லா இருக்கும். குதிரை ஸ்லிப் ஆகி விழுவாதுங்க. அதனால ராஜாக்கள் வந்து இது ரொம்ப குதிரையை பராமரிப்பு ரொம்ப ஒரு கடினமான ஒரு இது. இவங்க வந்து ஹியூமன் மாதிரிங்கண்ணா. ஒரு டைம் இன்டேக் சாப்பிட்டுட்டா அப்படியே ஜீரணாயி தான் வெளியே வரணும். மீதி ஆடு, மாடு, ஒட்டகம் எல்லாமே அசப்படிக்க தன்மை இருக்கு. இவங்களுக்கு அது இல்ல. ஃபுட்டு வந்து நம்ம எந்த அளவுக்கு பண்றோமோ அதை விட நல்லா கொடுக்கணும். ரெண்டாவது இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி சேர்த்தியும் கொடுக்க கூடாது, குறைச்சும் கொடுக்கணும். குவான்டிட்டி ஒரே லெவல்ல மெயின்டைன் பண்ணணும். டெய்லியுமே ரெகுலரா வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். நம்ம ஒரு நாள் மாட்டை கூட ஒரு குறையில கட்டிட்டு இருக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம். இதை அப்படி பார்க்க முடியாது. இந்த 4 கொல்லாமும் கிளீன் பண்ணணும் டெய்லிங்க. இல்ல அதுல வந்து பூச்சி புழு வச்சிருக்கோம்னா அது வச்சு கொலாம்பு ஆடிட்டோம். மெயின் இவங்க வந்து கொலாம்பு கால் எல்லாம் தான் மெயின். இருந்தாதான் இவங்க எல்லாரும் உடம்பு ஃபுல்லாவே வந்து இரும்பு கராருன்னு சொல்லுவோம். அதை வந்து போட்டு ஃபுல்லா மசாஜ் பண்ணுவோம்னா ரெகுலரா நிறைய இருக்குன்னு. அதனாலதான் குதிரை வந்து மோஸ்ட்லி இதை வந்து இப்படி போட்டு ஃபுல்லா தேய்க்கணும்னா பாத்தீங்கன்னா முடி இறங்கும். இது ரெகுலராவே விழும். நம்ம எல்லத்தலை கொட்டுற மாதிரி இவங்க முடி கொட்டிட்டு இவங்க வந்து படுத்து தூங்க மாட்டாங்க. மெயினும் நம்ம எந்த நேரம் வேணாலும் யூஸ் பண்ணி ரைடிங் கொண்டு போகலாம், எப்ப நினைச்சாலும். அதனாலதான் அப்போ வந்து போருக்காக யூஸ் பண்ணி படுத்து தூங்குவாங்க. எப்போனா நைட் ஒரு 1 மணி 2 மணி அளவுல ஒரு 2 ஹவர் 1 ஹவர். இன்னொன்னு ஒரு 20 கிலோமீட்டர் போறாங்கன்னா ஒரு மணல்ல படுக்க வச்சு பெரட்டிட்டு எழுந்து துளுத்துட்டாங்கன்னா திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும், நல்லாவே இருக்கும், நம்மளை விட மிச்சமாவே இருக்கும். ஆடும்போது பார்த்துருப்பீங்க. இவனுக்கு பாருங்க வலிக்குன்னு இருக்கா இல்ல, காஞ்சிருச்சுங்கண்ணா. ஒரு ஈரமா இருக்கு, ஃபுல்லாவே வேர்வைங்கண்ணா. அதாவது மத்த விலங்குகளுக்கு முடி இருக்கிற உமிழ்நீரும் அவ்வளவு சீக்கிரம் முழுங்காதுங்கண்ணா. குதிரை ட்ரை ஆகாது தொண்டை. நம்ம வந்து முழுங்கிடணும், முழுங்கினாலும் ட்ரை ஆகாது. அதனால எவ்வளவு வேணாலும் ஸ்பீடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த குதிரை வளர்ப்பு இந்த இதுல வந்தீங்க உள்ள வந்தீங்க? நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து சாதாரண விவசாய ஃபேமிலி. தாத்தா காலத்துல இருந்து ஆடு மாடு இப்படிதான் இருந்தோம்.
நம்ம மாமா வந்து குதிரை வாங்கினாரு. சும்மா ஒரு ஜாதக ரீதியா இதே அந்தியூர் தேர்ல குதிரை வாங்கணும். ஒரு நாட்டு குதிரை போனி அது வாங்கினது. அது அப்படியே நாளோட ஒண்ணு மாத்தி ஒண்ணு அப்படியே பிடிக்க சின்ன வயசுல ஆடு மாடு கோழி ஒரு தெருவில் ஒரு நாய் தெரிஞ்ச கூட பிடிச்சிட்டு போயிரு வீட்டுக்கு. ஸ்கூல் படிச்சு வீட்டுக்கு போகும்போது ரொம்ப அப்டேட் ஆகுதுனால குதிரையை வாங்கினோம். சும்மா ரைடு ஓட்டிட்டு இருந்தோம். இப்ப இன்னைக்கு பிசினஸாவே குதிரை வளர்ப்புங்கிறது என்னன்னா எல்லாரும் பண்ண முடியாத ஒரு வேலைங்கண்ணா. ஒண்ணு 100 பேத்துல நம்ம ஒரு ஆள் தனியா தெரியும். அது ஒரு பெரிய கெத்துங்கண்ணா. ஆடிக்கார்ல போறவங்க நம்ம குதிரையில போகும்போது நின்று நம்ம பாப்பாங்க. ஏன்னா கோடிக்கணக்கான கார்ல போறவங்க கூட குதிரை ஒரு 5 லட்ச ரூபா குதிரையில போகும்போது நின்று பாப்பாங்க. அது நமக்கு ஒரு மாதிரி இதா இருக்கும். இன்னொன்னு அந்த குதிரையில உட்காந்து ஓட்டு போகும்போது நம்மளே ஒரு ராஜா மாதிரி நமக்கு தோணுங்கண்ணா. அதனால நாங்க தேர்ந்தெடுத்தோம். இன்னைக்கு அதே நாளடைவுல இன்னைக்கு தொழிலா மாத்திக்கிட்டோம். தொழில்னா என்ன? இதை வச்சு என்ன பண்றீங்க? இப்ப இவங்களை டான்ஸ் ஆட வச்சீங்க. ஆமாண்ணா. இதை வச்சு என்ன ஒரு இது வந்து முன்ன கோயில் திருவிழாக்கள் வந்து குதிரை வந்து வரணும். ஏன்னா இது அஸ்வலட்சுமி குதிரை. ஒரு நார்மலா ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நாட்டு குதிரையாவது போகணும். நார்மலா போன இடத்துல இப்ப டான்ஸ் குதிரைன்னு அறிமுகம் ஆச்சு. மெயினா ஆவணம் நெய்வேலி அவங்கெல்லாம் வந்து ஃபுல்லா குதிரைக்காரங்கண்ணா. அங்கெல்லாம் அவங்கள இதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு ஆசை வந்து நம்மளும் பண்ணலான்னு ஆரம்பிச்சது இந்த டான்ஸ் குதிரைங்கண்ணா. ஒரு திருவிழாவுக்கு வந்து இங்க போய் ஆடும்போது இன்னும் கூட்டம் சேரும், விரும்பி பார்ப்பாங்க. அது இன்னைக்கு நமக்கு ஒரு பிசினஸாவே ஆயிடுச்சு. நிறைய பேர் இதை வந்து ஜாதக ரீதியா டச் பண்ணி அதான் இப்ப நம்ம என்ன பண்றோம்னா நிறைய ஜாதகம் பார்த்தா பொண்ணே பாக்குறோம். லவ் பண்ணி கூட்டு நானும் லவ் மேரேஜ்ங்கண்ணா. எந்த ஜாதகமே பார்க்கல, நல்லாதான் இருக்கும். அது இப்ப இன்னைக்கு சுழி பார்த்துதான் குதிரை வாங்கணும் நம்ம ஆளுங்க பண்ணதான். இதே நார்த் இந்தியாவில் அப்படி ஒண்ணுமே இல்லைங்கண்ணா. அவன்கிட்ட போய் சுழி கேட்டா சிரிக்கிறான். குதிரைக்கு மெயினுக்கு 4 கால் நல்லா இருக்கா, கண்ணு நல்லா இருக்கா, குதிரை ஆக்டிவா இருக்கா, அதை தான் பார்க்கணும். என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுல குதிரை வரும்போது நம்ம விற்கும் போது அந்த சுழியில நம்ம தேங்கி நிக்கிறோம். சுழி சுத்தம் பண்ணி எடுத்து வார்த்தை கேட்பாங்க. அந்த குதிரை இவ்வளவு நேரம் ஆடுச்சுங்கன்னா நம்ம மக்கள் வந்து குதிரை ஆடுறதான் பாக்குறாங்க. குதிரை சுழி வேணா பார்த்தாங்க. தமிழ்நாட்டுல மெயினா காளை மாடு நம்ம கூட பிறந்த மாதிரி. ஏன்னா நாங்களும் காளை மாடு வச்சிருக்கோம். அவங்கள விடவே இவங்க வந்து இன்னும் நம்ம கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்கண்ணா. குதிரை வச்சுட்டா அவங்க எனக்கு தெரிஞ்சு குதிரை இல்லாம இருக்க முடியாது. எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட காலையில தம்பிங்க ஏன்ட்ட மெயினா திட்டு வரது அதான் வாங்குவானுங்க. என்னடா பண்ணீங்க தீனி நேத்து கூட நைட்டு கூட நடந்துச்சுன்னு ஏன் லேட் ஆகி போச்சுன்னு. மற்றபடி நாங்க சாப்பிட்டோமா நீ சாப்பிட்டு அதெல்லாம் கூட கேட்டுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அது மேல எங்களுக்கு ஒரு ஆர்வம், அந்த ஒரு ஈர்ப்புங்கண்ணா குதிரை மேல. இவங்க எல்லாமே பாத்தீங்களா அந்த குதிரையோட மேலதான் வந்து நின்றுட்டு உட்காந்து இருக்காங்க. எல்லாம் ஸ்கூல் போறான், காலேஜ் போறான், வேலைக்கு போறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க 5-6 நாள் நிக்கிறோம்னா அந்த குதிரை பைத்தியங்கண்ணா. நான் என் கூட பிறக்காத தம்பிங்க எல்லாருமே யாருமே சம்பளம் இல்லாத ஆளுங்கண்ணா. இவர் வந்து எனக்கு அண்ணன், இவர் ஒரு தம்பி, இவர் ஒரு தம்பி மாப்பிள்ள, இவர் பெரிய தம்பி சூர்யா மெயினா, இவன் ஒரு தம்பி. இவங்க எல்லாமே வந்து கூட பிறந்தவங்க கூட அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியாது. இன்னைக்கு இவங்க இருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல வந்து உட்காரான. காசு பணம் என்னோட திறமை மீறி நான் ஒட்டி இதெல்லாம் பண்ணாலும் இவங்க எல்லாம் கொண்டு வர முடியாது இல்லையா. மெயினுங்கண்ணா. இப்போ உங்களோட தொழிலை பத்தி எனக்கு சொல்லிருங்க. நாங்க மெயினா டான்ஸ் குதிரைங்கண்ணா. ஆனா நம்ம கர்நாடகா வரலுமே போறோம். அப்ப எங்க இருந்து கூப்பிட்டாலுமே நீங்க போறீங்க. எங்களுக்கு போற டிரான்ஸ்போர்ட் மட்டும் எக்ஸ்டர்ன் ஆகுங்கண்ணா. லோக்கல்ல மெயினா எல்லா கும்பாபிஷேகம், மேரேஜ் ஈவெண்ட், சுப நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ ஒரு 2 குதிரை கொண்டு போறீங்க. ஆமா. குதிரை மட்டும் டான்ஸ் ஆடுறதுக்கு கொண்டு போனா என்ன சார்ஜஸ் பண்றீங்க? லோக்கல் சாரட் கொண்டு போனீங்கன்னா என்ன சார்ஜ்? லோக்கல் நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போனா 20,000 ரூபாய்னா. 2 குதிரை அதுக்கு ஏத்திட்டு போற வண்டிங்க நடந்து கூட்டு போக மாட்டோம். தம்பிங்களுக்கு எங்களுக்கு உண்டான சம்பளம் எனக்கும் சேர்த்து எல்லாம் சேர்த்து 20,000. இப்போ ரீசெண்டா வந்து இந்த பாகுபலி, அனார்கலி, அர்ஜுன் ரதன் சொல்லி டிஃப்ரெண்டா வந்துருச்சுங்க. இப்ப எல்லாம் இதுக்கு அப்டேட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி வண்டி பெரிய வண்டி போகும்போது இந்த 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நாங்க 30,000 ரூபாய் சார்ஜ் பண்றோம். 10 கிலோமீட்டர் சாரட் வண்டிக்கு 30,000. வெளியூர் போனா என்ன சார்ஜ்? வெளியூர் போனா அந்த டிரான்ஸ்போர்ட் மட்டும் ஏறணும். ஒரு 50 கிலோமீட்டர் போனா 2 வண்டிக்கு வாடகை, 2 வண்டிக்கு சேர்த்து ஒரு 12,000 ரூபாய் வாடகைனா ஒரு 42,000 ரூபாய். 100 இங்க இருந்து கன்னியாகுமரி போதுனே. ஆனா கன்னியாகுமரி போகணும்னா எங்க டிரான்ஸ்போர்ட் அதிகம். அதான் எங்களுக்கு 30,000 ரூபாய் போக வண்டி வாடகை மட்டும் சேர்த்து வாங்குவோம். கன்னியாகுமரிக்கு என்ன வாடகையோ அது வாங்கி. சாரட் வண்டி கொண்டு போனா 30,000. ஆமா. 2 குதிரை மட்டும் டான்ஸ் ஆடுறது கொண்டு போனா 20,000. இது போக மாவட்டம் ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாண்டி போகச்சுல டிரான்ஸ்போர்ட் மட்டும் மாறும். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா. சின்ன குதிரையில இருந்து பெரிய குதிரை வாங்குற வரைக்கும் சுழியில தான் குறியா நிக்கிறாங்க. கண்டிப்பா. அது என்னென்ன சுழிகள் ஒரு குதிரைக்கு மொத்தமா என்னென்ன சுழிகள் இருக்கும்? மெயினா எந்த சுழிகள் பாத்துவாங்க? நெத்தி சுழிங்க ஃபர்ஸ்ட். இது வந்து முக்கன்னு சொல்லுவோம். முக்கன் அதாவது 2 கண்ணுக்கு மத்தியில. இது வந்து நல்லா இருக்கணும், இங்க இருக்கணும். சரி, இது தப்புக்கு சேராது. இந்த முக்கண்ணுக்கு கீழே போயிட்டா தப்பு சொல்லிங்க. ஏன்னா முகமே இதுதான், வாசப்படியே இதுதான். சரி, அது ஒண்ணு. ரெண்டாவது மஸ்தகம்னு சொல்லிட்டு இங்க 2 பாப்போம். மஸ்தகம் காதுக்கு பின்னாடிதான். காதை ஒட்டி வரக்கூடாது. அது உச்சி முட்டி. சரி, அது எப்படின்னா நம்ம இறந்து போனா அந்த சட்டி கொண்டு போறாங்க இல்லையா, அதோட நேமுங்க.
இது அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல சேரும். சரி. உச்சி முட்டின்னு சொல்லுவாங்க. இங்க தள்ளி கரெக்டா மஸ்தங்க இருக்கணும். தள்ளி தள்ளி வந்தா கந்தபாம்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து சிலருக்கு ஆகாது. ஜோடியா வந்தா தீஸ் கட்டும்பாங்க. தீஸ் கட்டுனா வாங்கி கட்டுன்னு அர்த்தம். அந்த குதிரையை வாங்கிக்கலாம். அடுத்தது இங்க இதுதானே ராஜா சுழிங்கிறது. ராஜா சுழி. ஆமாங்க. மெயினா பாக்குறது தவமணின்னு சொல்லுவோம். ராஜா சுழி இதுல 2 வருங்க. ராஜா மந்திரி அது இன்னும் ரொம்ப இதா இருக்கும். அது 11 சுழிக்கு சேரும். இவர் வந்து 10 சுழி. 10 சுழி. ஆமா. மொத்தம் வந்து குதிரையில வந்து 11 சுழியா? நிறைய இருக்குண்ணா. இந்த தோப்ரா சுழி இங்க 2 வருங்கண்ணா. நாடிக்கு கீழ. நாடிக்கு இந்த இடத்துல வரும். தோப்ரா சுழிங்க. இங்க டபுளா இந்த இடத்துல வந்தா அது கண்டான்னு சொல்லுவாங்க. பூ கண்டா அது வாங்கலாம். இங்க வந்தா மண்ணை குத்து மண்ணை புடின்னு சொல்லுவாங்க. அதுவும் வாங்கக்கூடாது. இந்த ஜோடி விலங்குன்னு சொல்லுவாங்க. கால்ல வரும் இந்த விலங்கு சுழி. ஆமாண்ணா. அது முன்கால்ல இருக்கா பின்கால்ல? 2 முன்கால் விலங்கு புறங்கால் விலங்கு. முன் விலங்கு ஒரு கால் விலங்குறத கூட வாங்கிடலாம். ஜோடி கால் வந்தா வாங்கிடலாம். ஒரு ஓகேன்னு சொல்லி வாங்கிக்குவாங்க. ஆனா ஒத்தக்கால் விலங்கு வாங்கவே மாட்டாங்க. இது வந்து மெயினுங்கண்ணா. சரி. கீழே வந்து ஒரு சுழி வருங்க. அந்த சுழி வந்து இங்க 2 வருங்கண்ணா. சரி நேம் தெரியல. சரி. அதுக்கு பின்னாடி தொடையில வந்து 2 சுழி வருங்க. தொடநாகம் அப்படிம்பாங்க. அது வந்து தொடநாகம் இருக்கிற சுழி என்னன்னா சுத்தபத்தமா இருக்கணும். செப்பல் போட்டு குதிரைட்டு போக கூடாது. ஒரு வீட்டுல இருந்து நம்ம உள்ள போக கூடாது. ஒரு கெட்ட காரியத்துக்கு போக கூடாது. நம்ம சாமி கிட்ட நாகத்துக்கிட்ட எப்படிமோ அப்படி. அந்த மாதிரி. ஆமா. எந்த சுழி இருந்தா மக்கள் யோசிப்பாங்க? அந்த சுழி எனக்கு ஆனா நெத்தி சுழி இறக்குறதா வாங்க மாட்டாங்க. அந்த சுழி வந்து கீழே இறங்கினா வாங்க மாட்டாங்க. இங்க உள்ள வர சுழி மண்ணப்படி இருந்தா வாங்க மாட்டாங்க. கால் விலங்கு இருந்தா கிட்ட கூட போக மாட்டாங்க. பயந்துப்பாங்க. கால் விலங்கு இருந்தா அந்த குதிரை வாங்குறவங்களுக்கு விலங்கு கேஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு இது. இந்த குதிரை பெஸ்ட் அப்படின்னு மக்கள் ரொம்ப விரும்பி வாங்குற சுழினா என்ன சுழி? 10 சுழி சுத்தமா இருக்கணும்னா ஒரு குதிரை வாங்கச்சுல 10 சுழி சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி இடம்லாம் மாறி இருக்கக்கூடாது. அந்த ஸ்பாட்ல கரெக்டா இருக்கணும். சரி. உங்க அனுபவத்துல இந்த சுழி எல்லாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? தேவை இல்லைங்க. ஏன்னா நாங்க எல்லா சுழியுமே வச்சிருக்கோம். மெயினுங்கன்னா ஒரு 10 குதிரை. சரி. நான் பேசிக்கா நான் ஒரு குதிரை வாங்கணும். குறைஞ்ச விலையில எனக்கு ஒரு இந்த அமௌண்ட்டுக்குள்ள வாங்கிடலாம் அப்படின்னா ஒரு என்ன அமௌண்ட் சொல்லுவீங்க? ஒரு நாட்டு குதிரை போனி குதிரை. போனி குதிரை 5000 ரூபாயில இருந்து சந்தையில இருக்குண்ணா. 5000 ரூபாயில இருந்து 50 லட்ச ரூபாய் இந்த தேர் கடையில இப்ப வந்திருக்கு. இல்ல அது நீங்க சொல்ற 5000 ரூபாய்க்கு அந்த குதிரை மேல ஏறலாமா? ஆனா இல்லண்ணா சும்மா குதிரைன்னு வச்சுக்கலாம். வண்டி பூட்டி ரேக்லால இந்த வீல் சக்கரம் இந்த வீல் போடுறாங்களே டயரு அதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட இவங்க கடுமையா உழைப்பாங்க. இன்னொன்னு குதிரைக்கு லாட அடிக்கக்குள்ள படுக்க வச்சு அடிக்க மாடு அடிக்க பாத்துருக்கீங்களா? நிக்க வச்சுதான் அடிக்க முடியும். இதை ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணணும். நம்ம கேட்டா கால் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணணும். இதான லாடம். டெய்லியுமே இந்த மண்ணை வந்து கிளீன் பண்ணும். இந்த பிரஷ் ஆலைங்க டெய்லி பண்ணிடணும். டெய்லிங்க. இது வந்து பிள்ளை குழம்பும் வாங்கணும். இந்த குழம்பு வந்து சீக்கிரமா வந்து சீ பிடிக்கிறதுக்கும் புழு வைக்கிறதுக்கும் உடனே ஒத்து போயிடும். அதனால இந்த இடத்த கிளீனாவே நம்ம வச்சுக்கணும். சரி. இது ஓகேனா இந்த அளவு கூட மண்ணெல்லாம் பாத்துக்க முடியாது. ஓகே. நான் மண் அடிச்சு இப்படி நின்றுணும். ஃபுல்லா மூடி இருக்கும்போது அப்படியே விட்டோம் அந்த உள்ள ஹீட்ல புழு வச்சிரும். ரெண்டாவது இந்த லாடை வந்து ஃபுல்லா தேஞ்சிரும். சரி. இது வந்து இவ்வளவு திக்னஸ் இருக்கு. எவ்வளவு நாளைக்கு ஒரு திருப்ப நம்ம ஆனா நம்ம யூஸ் பண்றது பொறுத்து. யூஸ் பண்ணாம வீட்லயே நிக்குது லாடை அடிச்சுன்னா 2.5 மாசம் நல்லா இருக்கும். அதுக்கு மேல இந்த குழம்பு வளர ஆரம்பிச்சிடும். சரி. ரொம்ப குழம்பு வளர்ந்துட்டாலும் குதிரை வந்து தட்டும் நடக்கும்போது. இந்த லாடை இல்லாம நடந்துட்டாலும் தேஞ்சு போயிட்டு ரத்தம் வந்துடும். காலே போயிடும். இதை மெயினா நம்ம கரெக்டா பார்த்தே ஆகணும். ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒரு திரும்ப நம்ம செக் பண்ணி. ஆமாண்ணா. மோஸ்ட்லி முடியலனாலனா ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் வச்சு இல்லையா நல்லா தார் ரோட்ல வாக்கு பிடிச்சி வேகமா ஒரு கொட்டிடும். அப்போ பிரஷ் வச்சு கிளீன் பண்ணிட்டு ஒரு தண்ணி அடிச்சு. நான் குதிரை வாங்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாதுண்ணா. ஃபர்ஸ்ட் குதிரையை வளர்க்க கத்துக்கணும். இவங்களை மெயின்டைன் பண்ணணும் நீட்டா. ஏன்னா இவங்களுக்கும் எல்லா ஒரு இது இருக்குண்ணா. பசிக்கும் வலிக்கும் எல்லாமே இருக்கு. அவங்கள முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்களை வாங்கி நல்லபடியா வளர்த்தணும். யாரா இருந்தாலும். இன்னும் இவங்க வந்து நாட்டு மருந்து இங்கிலீஷ் மெடிசன் நிறைய இருக்குண்ணா. அதெல்லாம் எங்களை மாதிரி ஒரு குதிரை வச்சிருக்க அவங்களோட கன்சல்ட் பண்ணி மோஸ்ட்லி கத்துக்கிட்டு முடிஞ்சா கூட 1 மாசம் 2 மாசம் குதிரையோட இருந்துட்டு அப்புறமா குதிரை வாங்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு வியாபாரி என்ன பண்ணுவாங்க? தப்பு சொல்லலைங்கண்ணா. ஒரு பொருளை விற்கதான் பார்ப்பாங்க. எல்லாம் எடுத்து 10 குதிரை வித்தாகணும். அப்ப வித்துருவாங்க. வாங்கிட்டு போறீங்க. நீங்க என்ன பண்ணணும்? தெரியாம கொண்டு போய் வச்சு அதை பண்ணி இதை பண்ணி அது வீணாக்குறத நல்லபடியா கத்துக்கிட்டு வாங்கி பண்றது பெஸ்ட். என்ன பொறுத்தவரைக்கும் வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்காங்கன்னா செய்யலாம். கண்டிப்பா செய்யலாங்க. கண்டிப்பா வாங்கி தரலாம். இல்ல அந்த டீடைல் கேட்டாலும் குதிரைகள் வளர்க்கறத பத்தியோ இல்ல எப்படி வாங்கி பராமரிக்க கண்டிப்பா நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் எல்லாத்துட்டையும். ஏன்னா பின்னாடி ஜெனரேஷன்லாம் வந்து அவங்க அதெல்லாம் ஒரு
ஏதோ ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சிருந்திருக்காங்க. இப்ப எனக்கெல்லாம் ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கும் தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து மகாராஷ்டிரா இல்லைங்களா, பஞ்சாப் போய் குதிரை எடுத்துட்டு வரோம். அந்த மாதிரி அப்படியும் வாங்கி கொடுக்கலாம் நீங்க. ஆனா வாங்கி தரலாங்கண்ணா. சரி, உங்க செல் நம்பர் மட்டும் சொல்லிருங்க. என்னோட செல் நம்பர் வந்து 740 111 3 222 222. இன்னொரு திருப்பி சொல்லுங்க. 740 740 111 311 3 222. நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு. நம்ம கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் எந்த விதமான மறைமுகமும் இல்லாம வெளிப்படையா ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தொழில் ரகசியம் அப்படிம்பாங்க, அந்த ரகசியத்தெல்லாம் இல்லாம நம்ம கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் அருமையா பதில் சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றின்னு உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. நான் டைம் கிடைச்சேன்னு ஒரு நம்ம சந்திக்கிறேன். கண்டிப்பா.